எனக்கு தெரிஞ்சு என் வீட்டை விட்டு நான் போயிடலான்ட்டு இருக்கேங்க. ஏன் அப்படின்னு சொல்றேன்னு இந்த வீடியோ பார்த்ததான் உங்களுக்கே புரியும். இன்னைக்கு நார்மலா இல்லாம கொஞ்சம் ஸ்டைலா ஏஞ்சி பக்காவா பெட்ரூம்லாம் கிளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ரொம்பவே கந்தர்கோலமா இருந்துச்சுங்க. அதெல்லாம் பக்காவா கிளீன் பண்ணிட்டு மாடி பக்கம் வந்துட்டேன். இங்க இருந்தாங்க கதையே ஆரம்பிக்குது. எதுக்கு வீட்டு விட்டு வெளில போறேன்னு சொன்ன காரணம் இதாங்க. நான் ரம்ஜானோட ஃபர்ஸ்ட் வீடியோல என்ன சொன்னேன், ஃபாஸ்டிங் வச்சு கொழுப்ப குறைன்னு குறைக்க போறேன்னு. என் கண்ணு முன்னாடி எத்தனை வந்து இவ்வளவு விஷயம் வச்சா நான் எப்படி சாப்பிடாம இருக்க முடியும் சொல்லுங்க. சரி வீட்டுல இருந்தா வேலைக்கு ஆகாதுன்னு மசூதிக்கு வந்து பார்த்தா எப்பவுமே ஒரு வடை தான் வைப்பாங்க, இன்னைக்கு 3 வடை வச்சிருக்காங்க. இதோட நிப்பாட்டி இருப்பாங்கன்னு பார்த்தா கோகனட் வாட்டர்ல செஞ்ச ஜெல்லி. லைட்டா டெம்ட் ஆயிட்டேங்க, சாப்பிட்டேன். இப்போ சாப்பிட்டதே ரொம்ப அதிகம், போய் கார்டியோ பண்ணிட்டு வரலான்னு கிளம்பிட்டேன். சரி கையோட மேகி நண்பரையும் கூட்டின்னு போயிடலான்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு போய் பார்த்தா சாப்பிட்றான்னு பாஸ்தா ஒன்னிட்டுறான். டேய் என்னடா பண்றீங்க, ஜிம் ராட்டுறேன் நான். கேலரி இன்டேக் அதிகமாயினே போகுது, இவங்களே எடுத்துன்னு வந்து வைக்கிறாங்க. சரி ஒரு வாய் சாப்பிட்டா என்னடா டயட்லாம் அவ்வளவுதானா அப்படின்னு கேட்குறேன். என்னதான் பண்றது நானு, இன்னைக்கு வெயிட்டா கார்டியோ பண்றேன்னு சொல்லிட்டு நம்ம ஏரியால இருக்கிற எல்லா பார்க்குக்கும் போயிட்டு இன்னைக்கு மட்டுமே 5 பார்க்குக்கு போனேன். எல்லா பார்க்லயும் ஒரு 1 கிலோமீட்டர் போயிருப்பேன். அங்கிருந்து இன்னொரு பார்க்குக்கு வந்து கொஞ்ச நேரம் செக்கர்ஸ் விளையாடி 360 திருப்பத்துக்கு வந்து இதுல உட்காந்து சுத்தினதுல மண்டை கிருட்டுன்னு ஆயிடுச்சு. அவ்வளவு ஸ்பீடெல்லாம் சுத்தல, டைம் லேப்ஸ்ல போட்டு வச்சிருந்தேன். அப்படியே வர வழியில நம்ம பூனைக்கு கொஞ்சம் கேட் ஃபுட் வாங்கலாம்னு வந்துட்டேன். அது சக்சஸ்ஃபுல்லா வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தோடனே இன்னொரு ட்விஸ்ட், ஹைதராபாதி சிக்கன் தம் பிரியாணி செய்யறாங்க. நம்ம டயட்டை கொஞ்சம் தூங்க வச்சு கொஞ்சம் மைல்டா பிரியாணியை நாக் அவுட் பண்ணிட்டு இந்த vlog எங்கேயே ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். அடுத்த vlogல சந்திக்கலாம். பாய் காய்ஸ்.